இன்றைக்கு தமிழ்நாடு வேளாண்மை வேகமாக இயந்திரமயமாகி வருகிறது என்றால் அது மிகையாகாது. அதற்கு காரணம் குறிப்பாக ஆள் பற்றாக்குறை. நீங்கள் இங்கே பார்ப்பது விதையிட்டு உரமிடும் கருவி. இதில் டிராக்டரிலே பொருத்தப்பட்டு இதிலே ஒரே சமயத்திலே விதை உரம் இரண்டையும் இட முடியும். இது நீங்கள் பார்ப்பது போல் ஒரு டிராக்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது உரமும் இதிலே விதையும் இட்டு இங்கு இரண்டு குழாய்கள் வந்து ஒரே சமயத்திலே கலப்பை உழும் பொழுது உரம் விதை ரெண்டுமே மண்ணிற்குள் செல்கின்றது. இதில் ஒரே தடவையாக 11 வரிசையில் நாம் வந்து விதைகள் விதைக்க முடியும். இந்த கருவியினுடைய விலை 35,000 ரூபாய். ஒரு ஹெக்டேருக்கு இதை உபயோகிக்கும் பொழுது ரூபாய் 900 ஆகின்றது. இது 35 குதிரைத்திறன் கொண்ட டிராக்டரால் இழுக்கப்படுகின்றது. இது நல்ல ஓரளவுக்கு ஆழமாக இந்த கலப்பை உழுவதனால் வேர் நன்றாக உள்ளே சென்று உள்ளே உள்ள ஈரப்பதத்தையும் தாது பொருட்களையும் பயிர் செவ்வனை எடுத்து நன்றாக வளர்கின்றது. எனவே இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்திலே கரும்பு ஒரு மிகவும் முக்கியமான பணப்பயிராகும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2.15 லட்சம் ஹெக்டேரில் கரும்பு பயிர் செய்யப்படுகிறது. இந்தியாவிலேயே உற்பத்தி திறனில் முதலாக தமிழகம் நிற்கின்றது. கிட்டத்தட்ட 104 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு எடுக்கின்றார்கள். ஆனால் நிறைய விவசாயிகள் கிட்டத்தட்ட 200 டன்கள் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குழி நடவு என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளது. அந்த குழி தோண்டுவதற்கு நமக்கு இயந்திரம் தேவை. அந்த வகையிலே நீங்கள் இங்கே பார்க்கும் குழி தோண்டும் கருவி உள்ளது. இந்த குழி தோண்டும் கருவி செவ்வக வடிவிலே இரும்பு ஸ்ட்ரக்சரில் பொருத்தப்பட்டு 2 குழி தோண்டும் கருவிகள் உள்ளன. இவை டிராக்டரோடு இணைக்கப்பட்டு அங்கிருந்தும் சுழலும் விசை மூலம் அந்த சக்தி இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து இது 2ஆக பிரிக்கப்பட்டு இந்த சுழலும் குழி தோண்டும் கருவியோடு பாகங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது. இது 3 அடி விட்டம் கொண்ட குழிகளும் 1 அடி ஆழத்திலும் விரைவில் தோன்றும். இதனுடைய விலை சுமார் 65,000 ரூபாய். இதில் நாம் 97% நேரத்தையும் கிட்டத்தட்ட 65% பொதுவாக செலவையும் குறைக்க முடியும். இந்த குழி நடவிலே நாம் வந்து 32 கரணைகளை வைக்கலாம். அது 2 பரு கொண்ட கரணைகள் ஆகும். இது ஒரு மிக சிறந்த கருவியாகும். இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கரும்பில் உற்பத்தி திறனை அதிக அளவில் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.